நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து களைக்கொல்லி, அதாவது வரப்பு பில்லுக்கு அடிக்கிற களைக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து குருவை எல்லோரும் முடிச்சிட்டாங்க, நிறைய பேர் முடிச்சிட்டாங்க. குருவை சாகுபடி முடிஞ்சு நடவு ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் இன்னும் கருது அறுக்காமே நடந்துகிட்ருக்கு. மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு, டிஎன்சிலலாம் நெல் எடுக்காமல் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நடவு நடுறவங்க கண்டிப்பாக இப்போ தொடர்ந்து மழை பெய்யறதுனால இந்த வரப்பு பில்லுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்காக இதை அடிக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம நடவு நட்டு உங்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யறதுனால பில்லு எக்கச்சக்கமாக மண்டி போயிடும். அந்த பில்லு வரப்பில் சுற்றி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல், அப்புறம் வந்து இந்த எலி உற்பத்தி ஆகிறது. இப்போ மேக்ஸிமம் அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு பயிருக்கு வர நோயே வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது, வரப்பு பில்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டிஎன்யூலேருந்தோ வேளாண்மை துறையிலேருந்து நமக்கு சொல்கிறது. அதனால் மேனுவலாக நம்ம அறுக்கணும் தான். இருந்தாலும் இந்த கிளைப்போசல் 41% நல்ல ரிசல்ட்டு. இது வந்து விலையும் கம்மியானது. அதாவது நம்ம பொதுவாக நாங்கள் எங்கள் சேனலோட நோக்கமே வந்து எப்படின்னா, செலவை குறைச்சலாக பண்ணணும், லாபம் அதிகமாகணுங்கிறது தான். அதில் வந்து நிறைய களைக்கொல்லி நிறையா பேரில் இருக்குது. எல்லாமே விலை அதிகமான விலையில் தான் இருக்குது. அதில் வந்து ஓரளவு இந்த கிளைப்போசல் 41% நிறைய பர்சன்டேஜில் இருக்குது. 54%, 70 அந்த மாதிரி பர்சன்டேஜ் நிறையா இதில் நிறையா போடுறாங்க. இதில் வந்து 41% நல்ல ரிசல்ட்டு ஓகே தான். இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேங்க் அடிக்கலாம். 1 லிட்டரோட விலை வந்து எம்ஆர்பி அதில் வந்து கிட்டத்தட்ட 750 ரூபா 800 போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் விற்பாங்க. அதையும் வந்து நீங்கள் அதில் பாதி தான் 400 ரூபா, 350லேருந்து 400 வரைக்கும் விற்கிறது தான் ஒரிஜினலான விலை. அது கொஞ்சம் கம்மியான விலை. அதுக்கு சேர்த்து நிறைய பேர் விற்பாங்க. அதை பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இது இருக்கோ அதுலேருந்து இந்த சல்ஃபேட்டு நம்ம கொடுப்பாங்க. அதோட யூரியா இருந்துச்சுன்னா நம்ம வாங்க வேண்டியதில்லை. அது ஒரு கை யூரியா போட்டுக்கலாம். லெமனு சாதாரணமாக எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 பழம் கூட கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த கலவை போடுற மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வரப்பில் நம்ம அடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு எந்த பில்லுமே இருக்காது. சுத்தமாக அது அடித்தா அந்த லேசாக ஈரம் இருந்தால் போதும். வயலில் வந்து நம்ம வரப்பில் வந்து லேசாக ஈரம் இருந்தால் போதும். ரொம்பவும் இருக்கும். நடவு வயலுங்கும்போது கண்டிப்பாக இருக்கும், அந்த ஈரம் போதும். அதில் நீங்கள் ஒதுங்காமல் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு பில்லே முளைக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேருந்து கொட்டுற விதையிலேருந்து பில்லு புதுசாக உற்பத்தி ஆகும் தான். அதை வந்து நம்ம மேனுவலாக ஒரு 40-45 நாளில் 50 நாளில் ஒரு தடவை கையால் அறுத்துட்டோம்னா போதும். அது உள்ள பிரச்சனை இல்லாமல் வந்துடும் பயிர். அப்புறம் முக்கியமாக வந்து நான் இப்போ நடவு நடுறதுக்கு வந்து ஒரு 2 நாள் இருக்கும்போது நீங்கள் அடிக்கணும். ரொம்பவும் அட்வான்ஸாக அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து திரும்ப நம்ம நடவு நட்டு ஒரு சீக்கிரத்துலேயே முளைச்சி போயிடும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நடவு நடுறதுக்கு கரெக்டாக ஒரு 2 நாள் இருக்கும்போது இதை அடிச்சிருங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா சுத்தமாக எந்த பில்லுமே இருக்காது. உங்களுக்கு கூரை இந்த மாதிரி பெரிய சில பில்லு வந்து ரொம்ப மண்டி போய் கிடக்கும். இந்த எலிப்பட்டை கூரை இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து இந்த ரவுண்டப்லாம் தடை பண்ண களைக்கொல்லி தான் இருந்தாலும் கிடைக்கிது. அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வயலில் உங்கள் வரப்பில் என்ன பில்லு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு தெரியாதவங்க ஒரு 2 பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்காக தான் நாங்கள் சேனலே ஆரம்பித்து போட்டுக்கிட்டுருக்கோம். ஏதாவது டவுட்னால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், போதும். நாங்கள் குடும்பம் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். அடுத்த வீடியோ வந்து இப்போ இன்னும் 2 நாளில் நடவு நடுற அன்றைக்கி வந்து நெல் நுண்ணூட்டம் போடணும்னு சொல்லி அவசியமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நெல் நுண்ணூட்டம் வேளாண்மை துறையில் இருக்குது, ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. அதனால் வாங்காதவங்க நட்டவங்க போட்டுருங்க, நடவு நடாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. நாங்கள் நடவு நடுற அன்றைக்கி இப்போ நடவு நட்டுட்டு போடுற வீடியோ அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். அது கூட லாஸ்ட்டாக வருது. அந்த மாதிரி இந்த நெல் நுண்ணூட்டங்கிறதும் விலை கம்மியாகிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் ப்ரைவேட்டில் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 300 400 சொல்லி கொடுப்பாங்க. இது வெளியில் கவர்மெண்ட்டில் வாங்கிட்டீங்கன்னா கம்மியாக வாங்கலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.